சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். ஏற்கனவே இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற இது சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் வீடியோஸ் வந்து 2 வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கேன். ஏன்னா அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்கான ஒரு மெத்தட். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பார்க்கறதுக்கு எவ்வளோ ஒரு அட்ராக்டிவாக இருக்குது. இதை பார்க்கும்போதே இதை கிராஸ் பண்ணி போகும்போதே இந்த கடையை நம்ம ஒரு இட்டு பார்க்கலான்னு தோணும். கடைய வந்து பக்கத்துல பார்த்தோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு பொருள் வாங்கலாமே அப்படின்ற ஒரு எண்ணத்த தூண்டும். இதுதான் பார்த்தீங்கன்னா, ஒரு தொழில் கவர்ச்சி அப்படிங்கிறது. இப்படிதான் பார்த்தீங்கன்னா, முதல்ல கஸ்டமர்ஸ வந்து நம்ம கடைய தாண்டி போறவங்கள கடையில வந்து பார்க்க வைக்கணும். அப்படி பார்க்க வச்சோம் அப்படின்னா, பார்த்ததுக்கப்புறம் வந்துட்டுமே ஏதாவது ஒரு பொருள் வாங்குனா பரவாயில்லையே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையும் குடுக்கணும். அதுக்கு சில விஷயங்கள நீங்க ஃபாலோ பண்ணாவே, கண்டிப்பா உங்களோட தொழில் சக்சஸ். இந்த கடை பார்த்தீங்க அப்படின்னா, வலையப்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமத்துல இருக்கிற ஒரு மிகப்பெரிய மாவட்டத்திலேயே வார சந்தை தான் இது. இந்த சந்தை பார்த்தீங்கன்னா, வாரத்துல ஒரு நாள் மட்டும்தான் கூடும். இந்த மாவட்டத்திலேயே இருக்கிற ஒரு மிகப்பெரிய வார சந்தை அப்படின்னா, இந்த வார சந்தையும் கூட சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வலையப்பட்டி காய்கறிகள் வார சந்தை அப்படின்னாவே மிகப்பெரிய அளவுல ஃபேமஸான ஒரு சந்தை தான். அந்த சந்தையில பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப நீங்க வீடியோல பார்க்குற இந்த கடைய உங்களால பார்க்க முடியும். இதில் இருக்கிற எல்லா பொருளுமே பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட சேனல்ல நெறைய கொல்லிமலை தானியங்கள பத்தி எக்கச்சக்க வீடியோக்கள் போட்டிருக்கோம். ஏன்னா, நானே பார்த்தீங்க அப்படின்னா, கொல்லிமலைக்கு பக்கத்து ஊரு தான். இப்ப கூட பார்த்தீங்க அப்படின்னா, கொல்லிமலைக்கு பக்கத்துல அதாவது கொல்லிமலையில விளையிற எல்லா தானியங்களையுமே என்னோட ஊருக்கு பக்கத்துல இருக்கிற வேலுக்குறிச்சி அப்படிங்கிற ஊர்ல தான் பார்த்தீங்கன்னா, இப்ப சந்தையும் நடந்துகிட்டு இருக்கு. நேரடியா வந்து கொல்லிமலைக்கு மேல போய் வாங்க முடியாத நபர்கள் எல்லாருமே தமிழ்நாடு மட்டும் இல்லாம மற்ற வெளி மாநிலங்கள்ல இருந்தும் கூட வந்து இந்த வேலுக்குறிச்சி சந்தையில உங்களுக்கு தேவையான மிளகு, சீரகம், சோம்பு, பட்டை, பிரியாணிக்கு தேவையான எல்லா பொருள்களையுமே வந்து வாங்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து அந்த சந்தை வந்து ஒரு மிகப்பெரிய அளவுல ஃபேமஸான ஒரு சந்தை. இப்ப நீங்க வீடியோல பார்க்குற இந்த கடைக்காரரும் கூட பார்த்தீங்கன்னா, அந்த சந்தையில இருந்து தான் வாங்கிட்டு வந்து, அவரு தனிப்பட்ட முறையில ரீபேக்கிங் பண்ணி ரூ. 10 அப்படிங்கிறது ஆரம்ப விலையா வச்சு, அவரோட கடையில ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்ட்ராட்டஜிய ஃபாலோ பண்றாரு. அது மூலியமா இந்த பிசினஸ் மூலியமா பார்த்தீங்கன்னா, அவரு வந்து கிட்டத்தட்ட வாங்குறதுல 40% லாபமா எடுக்கிறாரு. கிட்டத்தட்ட இன்வெஸ்ட்மெண்ட் 60% அப்படின்னா, அதுல பார்த்தீங்கன்னா 40% லாபமா மட்டும் எடுக்கிறாரு. அதுக்கு மிக முக்கிய ரீசன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏன்னா ஒரு தொழில்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, அந்த தொழிலை எந்த ஸ்ட்ராட்டஜியில நம்ம பண்றோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நமக்கு கிடைக்கிற லாபமும் மிக முக்கியமானதா இருக்கும். அது எதுவுமே கிடையாது. எந்த ஒரு பொருள் நீங்க வாங்குனாலும் கூட அத வந்து நீங்க ரீபேக்கிங் பண்ணி விக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னாவே, உங்களுக்கு உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ட விட ஒரு சில பொருள்கள் டபுள் லாபமும் கிடைக்கும். இன்னும் ஒரு சில பொருள்கள் பார்த்தீங்க அப்படின்னா, 70% 80% லாபம் கிடைக்கும். இன்னும் ஒரு சில பொருள்கள் பார்த்தீங்கன்னா, பாதிக்கு பாதி லாபம் குடுக்கும். இதே நீங்க வாங்குற இடம் சரியில்ல அப்படின்னா, ஒரு சில பொருள்கள பார்த்தீங்கன்னா 20% 30%லயே உங்களுக்கு லாபம் குடுக்கும். இதுவே பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஏத்துக்கக்கூடிய ஒரு லாபமாவே இருக்கும். அதுக்கு மேல 50% 60, 70, 80 இல்ல டபுள் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது, அப்ப யோசிச்சு பாருங்க உங்களுக்கு கிடைக்க வேண்டிய லாபம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்ட்டு. எப்பவுமே நம்ம ஒரு பிசினஸ் பண்ணும்போது, அந்த பிசினஸ வந்து எந்த அளவுக்கு நம்ம புடிச்சு பண்றோம். அதுல என்னெல்லாம் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றோம். அத பொறுத்து தான் உங்களோட பிசினஸ் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல டெவலப் ஆகவே வாய்ப்பு இருக்கு. இப்ப இந்த கடைய நீங்க பார்க்குறீங்கல்ல, இதே மாரி டிசைன்ல, இதே மாரி பார்த்தீங்க அப்படின்னா, என்னோட ஊர்லயும் ஒரு நபர் வந்து இதே மெத்தட ஃபாலோ பண்றவரு இருக்காரு. ஏன்னா, ஒரு சிலருக்கு மட்டும் தான் பிசினஸ் மேல ரொம்ப ஆர்வம் அதிகமா இருக்கும். அந்த மாரி நபர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கடைய கிராஸ் பண்ணி போகும்போதே, கடைய ஒரு டைம் வந்து எட்டி பார்க்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவ்ல ஏதாவது ஒரு யூனிக்னெஸ்ஸ காட்டணும்னு நினைப்பாங்க. ஏன்னா, இந்த மாரி நபர்கள் எல்லாம் எப்படின்னா, பிசினஸ் அப்படின்னா ரொம்ப வெறித்தனமா புடிச்சு போய் பண்றவைங்க. அவைங்க தான் பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க பிசினஸ்ல எப்படி ஒரு புதுமைய காட்டணும், எந்த மாரி கஸ்டமர்ஸ் அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி யோசிக்கிறவங்களால மட்டும் தான் இந்த மாரி ஒரு யுனிக்கான ஒரு மெத்தடெல்லாம் ஃபாலோ பண்ண முடியும். ஏன்னா, யாருக்கு ஒரு தொழில் மேல அதிக ஈர்ப்பு இருக்கோ, அந்த மாரி நபர்களுக்கு தான் அதிகமான சிந்தனைகள் வரும்.
அப்பதான் வந்து அந்த சிந்தனைகள் எல்லாத்தையுமே கொண்டு போய் தொழில்ல புகுத்தும் போது தான் அது மற்ற கடைகளோட பார்க்கும்போது கம்பேர் பண்ணும்போது ஒரு யூனிக்காக நமக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா என்னோட ஊர்லயும் ஒரு வியாபாரி இந்த மாதிரி தான் பண்ணாரு. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த கடைக்காரரும் பண்றாரு. அப்படின்னா பார்த்துக்குங்க எந்த அளவுக்கு வந்து ஒரு தொழில் மேல அதிக ஈடுபாடு, ஒரு தொழிலை எப்படி வந்து மக்களுக்கிட்ட ஈஸியா கொண்டு போய் சேர்க்க முடியும். ஒரு கிலோ பொருள் வாங்குறோம் அப்படின்னா அதை எப்படி நம்ம ரீபேக்கிங் பண்ணி அதை எப்படி டபுள் ஆக்கணும், இல்ல 60-70% லாபம் வைக்கணுமா, எப்படி வந்து அதை மல்டிபிள் ஆக்குறது அப்படிங்கிறத வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எல்லாத்தையுமே வந்து ஒரு தொழில் பண்ணும்போது தான் நீங்க நிறைய கத்துக்க முடியும். நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் வந்து ரீபேக்கிங் பண்றத பத்தி புதுசா கத்துக்கணும்னு நினைக்கிறேன். ரீபேக்கிங் பிசினஸ் நான் இப்பதான் புதுசா ஆரம்பிக்கிறேன். இதுக்கு நான் என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நிறைய பேர் வந்து நம்மளோட சேனல்லே கமெண்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு விஷயத்த நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். முதல்ல எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்காதீங்க. ஒரு தொழில் ஆரம்பிங்க. ஆரம்பிச்சதுக்கப்புறம் அது எப்படி பண்ணா உங்களோட ஏரியால உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து மார்க்கெட்டிங் வேல்யூ இருக்கு, உங்களோட கஸ்டமர்ஸ் வந்து நீங்க எப்படி இழுக்க முடியும் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி நீங்க அந்த தொழில் பண்ணும்போது தான் உங்களால கத்துக்க முடியும். ஏன்னா இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி வந்து அடுக்கி வச்சது பார்க்கறதுக்கு எல்லாருக்குமே பிடிக்குது, வாங்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, இதே மெத்தட் வந்து எல்லா இடத்துலையுமே ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்டா அது கொஞ்சம் கேள்விக்குறி தான். ஆனா மேக்ஸிமம் என்னை பொறுத்து கேட்டோம் அப்படின்னா இந்த மெத்தேடு வந்து நிறைய இடங்கள்ல ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த மாதிரி கூட நீங்க பண்ண முடியும். அது வந்து நீங்க கடையா வச்சு பண்றீங்களா, இல்லை எந்த இடத்துல நீங்க பண்றீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு கிடைக்கிற லாபமும், அதே மாதிரி கிலோ கணக்கில் விற்கிறீங்களா, அதே மாதிரி ரீபேக்கிங் பண்ணி விற்கிறீங்களா, அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரெண்டும் சேர்ந்து தான் உங்களோட பிஸ்னஸுக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். இது எல்லாமே கரெக்டாக நீங்கள் பண்ணுனீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்கறத விட ஒரு மிகப்பெரிய அளவில் இந்த மாதிரி பிஸ்னஸ் எல்லாம் வந்து நல்ல லாபத்தை கொடுக்கும். எப்பவுமே ஒரு பிஸ்னஸ்ன்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு யூனிக்னஸை நம்ம காட்டியே ஆகணும். நம்மளுடைய கற்பனை திறனை கொண்டு போய் மொத்தத்தையுமே அதில் கொட்டணும். ஏன்னா மக்களை வந்து எப்படி கவர்றோமோ அதை பொறுத்து தான் நம்மளோட பிஸ்னஸ் ஈஸியாக டெவலப் ஆகும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிக முக்கியமான உதாரணம் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே எந்த அளவுக்கு அட்ராக்டிவாக இருக்குது அப்படிங்கிறத உங்களால் புரிஞ்சிக்க முடியும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நம்மளாலையும் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறத விட இந்த மாதிரி நாமளும் பண்ணணும், அதுக்கு என்ன நம்ம முயற்சி பண்ணணும், எப்படி இதை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக எல்லாருமே யோசிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட தாழ்மையான வேண்டுகோள். ஏன்னா நம்மளோட சேனலோட நோக்கமும் சரி, என்னோட நோக்கமும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் வர்ற வீடியோக்களை பார்க்குற நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகிய நண்பர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா, சுயதொழில் வந்து வீடியோவை பார்க்குறதோட நிறுத்தக்கூடாது. கண்டிப்பாக எல்லாருமே தனிப்பட்ட முறையில் எல்லாருமே ஏதாவது ஒரு சுயதொழில் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட முழு நோக்கமே. அதனால் தயவு செஞ்சு வீடியோவை பார்க்குறதோட மட்டும் நிறுத்தாதீங்க. ஏதாவது ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆர்வத்தைக்காண்டி தான் ஏதாவது ஒரு ஐடியா கிடைச்சா பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடியோஸே பார்க்குறீங்க. அது வெறும் வீடியோவை பார்க்குறதோட மட்டும் தயவு செஞ்சு நிறுத்தாதீங்க. கொஞ்சம் செயல்லையும் இறங்குங்க. கண்டிப்பாக எந்த அளவுக்கு சீக்கிரமாக இறங்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் வருமானத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும். ஏன்னா நேரம் காலம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா இதை பற்றின கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும், சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இதே மாதிரி பிஸ்னஸ் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த பிஸ்னஸ் வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.